இந்த ஒரு ப்ராடக்ட்காக நான் ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணியிருப்பேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன், அப்புறம் பார்த்தா அதுவே கேன்சல் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் ஆட்டியே நடந்துருச்சு. அட் லாஸ்ட் இந்த வாட்டி தான் ப்ராடக்ட் கரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் ஆகி வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கு ரீசனில் டிலேடு ஷிப்பிங் அந்த மாதிரிலாம் காட்டும். ஸ்டில் இவ்வளோ வாட்டி கேன்சல் ஆகி நான் இதே ப்ராடக்ட் வாங்கினதுக்கான ரீசன் வந்து இந்த வெஜிடபிள் ரேக் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் திங் இதில் வந்து 6 லேயர்ஸ் ஆஃப் வெஜிடபிள் ட்ரே தந்திருப்பாங்க. நான் பார்த்ததுலேயே இதில் தான் இருக்குல்லே அதிக நம்பர் ஆஃப் ட்ரேஸ் தந்திருந்தாங்க. இங்கே என்னோடய கிச்சன் வந்து நல்லாவே காம்பேக்டாக தான் இருக்கும். ஸோ தட் நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் திங்ஸுமே அதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆல்சோ இதில் வந்து சைடில் வந்து அந்த ஸ்டாண்டை நிற்க வைக்கிறதுக்கு வந்து ஸ்டிக் மாதிரி இல்லாமல் க்ளோஸ்டாக தந்திருந்தாங்க. இது வந்து நான் என்னோடய ஃப்ரிட்ஜோட சைடில் வைக்கிறப்ப அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான் வெளியே தெரியும். ஸோ தட் அதை பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சு. இந்த ட்ரேக்குனே ஒரு 4 வீல்ஸ் தந்திருப்பாங்க. ஸோ தட் நான் வேணுங்கிறப்பெல்லாம் ஈஸியாக மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த டாப் லேயருக்கு மட்டுமே பட்டன்ஸ் தந்திருப்பாங்க. ஸோ தட் டஸ்ட் எதுவுமே உள்ளே போய் செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்காக தந்திருப்பாங்க அது. இந்த வெஜிடபிள் ரேக் இஸ் கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் பிளாஸ்டிக். ஸ்டில் பார்க்குறதுக்கு லுக் நல்லாவே இருந்துச்சு. ஆல்சோ நம்ம இதை ஈஸியாக அசம்பிளும் பண்ணிக்கலாம். லேட்டர் வேணும்னா டிஸ்மேண்டிலும் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஃபைனலி ஹோல் ப்ராடக்ட்டையுமே அசம்பிள் பண்ணதுமே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா QR வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. எல்ஸ் நான் லிங்க்குமே ப்ரொவைட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம்.